ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. சேர்ந்து சொல்லுங்க. உங்க பாதுகாப்புக்காக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். அவர் உன்னை வேடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளனுக்கு தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கல போவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரை என்னோடு கூட இருக்கிறேன். இது கோலம் தடியும் தேற்றும். முதலாவது ஆண்டவரை யார் தேடுகிறாங்களோ அவளுக்கு ஆண்டவர் மிக அருகிலே இருப்பார். ஆதாம் ஏவாளை அதிகாலையிலே சந்திக்க வந்த ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியம் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர். பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்தவர். அதனால் அதிகாலையிலே என்னை தேடுதல் கண்டறிவார். விசேஷமாக நம்ம அவருக்கு பாதத்தில் அதிகாலையில் விழுந்துட்டோம்னா மனுஷன் கையில விழ வேண்டிய அவசியம் இருக்காது என்றார். எஸ் லார்ட், மனுஷன் கையில விழ வேண்டிய அவசியம் இருக்காது. மனுஷன் காலையில விழ வேண்டிய அவசியம் இருக்காது. மனுஷன் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காது. எல்லா பலவீனங்களும் நோய்களும் அவர் பார்த்து கொள்வார். இயேசு சொல்லுங்க, யெகோவா சொல்லுங்க, அதோனாய் சொல்லுங்க, சர்வ வல்லவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் என்று பாடலை பாடலாம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உம்மை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உம்மை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உம்மை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பேரன் உனக்களிப்பார். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமான தாமதமின்றி வந்திடுவார். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமான தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கல வியாதியையும் குணமாக்கும் வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையாய் நன்மை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உம்மை தம் கரங்கள் நீட்டியே
இயேசு அழைக்கிறார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யோசுபாத்தை போல எனக்கு நிற்க பலன் இல்லை, ஆகாரை போல என் பிள்ளை சாகிறதே என்னால பார்க்க முடியலையே. 18 வருஷம் வியாதிய 12 வருஷம் வியாதியா இருந்த பெண்கள் எப்போ சுகமா? வைத்தியரால் மிகவும் வருத்தப்படுகிறேனே, எனக்கு எப்பொழுது பார்வை கிடைக்கும்? எப்பொழுது குஷ்டரோகம் குணமடையும்? எப்பொழுது என் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்துவே? இசைக்கியா ஜெபம் பண்ண, ஆண்டவரே பாதியிலே என்னை எடுத்துக்கொள்ளாதே, நான் இன்னும் என் குடும்பத்தை செட்டிலே பண்ணலையாப்பா. ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ பைபிள்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவர் நீதி செய்திருக்கிறார், நமக்கு நீதி செய்வார். இந்த நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. என் சத்துருக்கள் தலைமையில் ஏறி போறாங்க, அவங்களுக்கு எதுவுமே நடக்கலப்பா. நான் ஏன் வேதனையில இருந்து, வியாதியில இருந்து, வறுமையில இருந்து, கஷ்டங்கள் இருந்து கஷ்டப்பட்டு வெளிவர முடியாமல் இருக்க வேணாம். நீ அதற்கு ஒரு மறு உத்தரவு கொடுங்க. நீங்க பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த கோலமுடைய தடியும் தேற்றும் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை விட்டு தூர போகாது. தம்மை மறைத்து கொள்ளாத தேவன், நீதி வர தம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர், இல்லை என்று சொல்லாதவர். ஆண்டவரே இன்று ஒரு அற்புதம் செய்யுங்க. ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரீரத்துல, இருதயத்துல, நுரையீரல, மண்டலத்துல, ஜீரண மண்டலங்களில, மூளையில, யூட்ரஸ்ல கேன்சர் கட்டிகள் மறையட்டும், கால் கட்டிகள் மறையட்டும், கால் வலிகள் மறையட்டும், தோல் பட்டையில் மலைகள் மறையட்டும், டான்சில் மறையட்டும், தொண்டையில் இருக்கிற புண்கள் மாறட்டும், கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும். எஸ் லார்டுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்கான நாங்கள் ஜெபிக்கிறதான இந்த வேளையில கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோபு 42 அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இல்லை 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்குகள் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து, கர்த்தர் வரப்பண்ணின தீங்கு, கர்த்தர் தீங்கு அனுமதிக்கிறார்ல, புரியல சில விஷயங்கள். அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார். எப்படி அவன் ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க. அப்படியே வானத்தை திறந்து ஆண்டவர் பொக்கிஷங்களை கொடுக்கல, மிராக்கலா நடக்கல. ஆனா ஆண்டவர் மற்றவர்களுக்கு மனதில, அவர் உறவின் மக்கள், தெரிந்தவர் மக்கள் மனதிலே ஏவினார், அவனுக்கு உதவி செய்யணும். இதுதான் ஆண்டவருடைய வெளிப்படையான பிராக்டிகலான பிளெஸிங். நம்ம அதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே எப்படியாவது கர்த்தர் யோபு முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பெண்ணிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், அது உங்களுக்கு தெரியும். 7 குமாரர் 3 குமார்த்தி அவனுக்கு பிறந்தார்கள். பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் ரெட்டிப்பு இல்லை. எப்படி அவங்க இறந்தாங்களோ அப்படியே தான் கொடுக்கப்பட்டாங்க. அதே போல மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெர்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கெர்னாப் என்று பெயரிட்டால், தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்தைகளைப் போல
சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். இதுதான் நான் சொல்ல வர விரும்புகிற காரியம். உங்க அறிவு அல்லது உங்க வேத அறிவை இன்னும் தூண்டுகிற விஷயம். இதற்கு பின்பு 140 வருடம் உயிரோடு இருந்து, இதற்கு பின்புனா இதற்கு முன்னாடி அவருடைய வயது என்ன? 7 குமாரர் 3 குமாரத்தி 10 பேர் பண்ணாங்க. சராசரியா ஒரு 40 வயதுல யோபுக்கு திருமணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 பேர் பிறக்கிறதுக்கு 10 வருஷம் குறைஞ்சது. 50-60 வச்சுக்கோங்க, இல்லை 2 கூட வச்சுக்கோங்களேன். 20 வருஷம், 70 வருஷத்துல இவனுக்கு இந்த உபத்திரம் வருது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உபத்திரம் எப்ப வேணா வரும். 30ல வரும், 20ல வரும், 60ல வரும், 70ல வரும். உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பிசாசு தான் ஆண்டவரை கேட்டுக்கொண்டார். சில நேரங்களில் பிசாசு நம்மை உபத்திரப்படுத்துவான், ஆண்டவர் சும்மா இருப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உபத்திரத்தை அனுமதிப்பார், பிசாசு சும்மா இருப்பான். இதுதான் நடக்கும். யதார்த்தமான உண்மை. ஏன்னா நம்மளை திருத்தல். அப்போ அவனுக்கு வயது என்னவாக இருக்கும்? குறைஞ்சது 40 வயசுல பண்ணியிருந்தா, 20 மாதங்கள் 20 வருடங்கள் குழந்தைகள் பிறந்திருந்தா 60 அல்லது 70 வயது. 70 வயதுக்கு பிறகு அவன் 140 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்போ 70ம் 40ம் 110, அது ஒரு 110, 220 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்படின்னா 140 140 ஒரு 70, 200 வருஷம். 100 கணக்கில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. 70 years அப்படின்னா 100 + 140, 200 years. 80 தான் அந்த மாறும். சரிங்களா? அப்போ யோபு அந்த காலத்தில் அவருடைய ஆயுசு நாட்கள் என்ன? 200 வருஷம். அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு வாழ்ந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் வாழ்ந்து பூரண வயதுள்ளனாய் மரித்தான். சொல்லுங்க, இதுல சில காரியங்கள் பார்த்துக்கலாம். யோபுவுக்கு இந்த 3ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். அதை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இது ஒன்றும் பிரசங்கம்லாம் இல்லை. நான் வேகமா யோபுவின் நிலைமை, டிப்ரெஷன் எப்படி இருந்தது என்று வாசிக்கிறேன். நீங்க உங்களோட அதோடு கூட ஒப்பிட்டு கொள்ளுங்க. ஒப்பிட்டு பார்த்து நீங்க ஜெபிக்கலாம். நானும் ஜெபிக்கிறேன். ஏன்னா நான் யோபு மாதிரி தான் இப்ப போய் கொண்டிருக்கிறேன். அதனாலதான் எனக்கு தான் எடுக்கிறேன், உங்களுக்காக எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. வாசிங்க. அதற்கு பின்பு யோபு 3ஆம் அதிகாரம். யோபு தன் வாய் திறந்து தன் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. ஆம்பளை பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல, வந்து சொல்லுவாங்க, ஐயோ உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பண்ணுறதுங்க, ஸ்வீட் கொடு. சொல்ற அந்த நாள் அழியட்டும். இதுதான் யதார்த்தம். அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமல், ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும், அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி, மப்பும் அதை மூடி, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதில் அருக்களிப்பாக்குவதாக. பயங்கரமான தமிழ். அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக. வருஷத்தின் நாட்களில் அந்த சந்தோஷப்படுகிற நாளாயிராமல் மாதங்களின் கணக்கிலே அது வராமல் போவதாக. அந்த நாள் மாத கணக்கிலே வரக்கூடாது. பிறந்த நாள். எனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். என் வாழ்க்கையில வந்த ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு சொல்லட்டும்.
அம்மா, என்னுடைய அம்மா, மை மதர் 2024ஆம் ஆண்டு, இல்லை லாஸ்ட் இயர் இல்லைல்ல, அதுக்கு முந்தி வருஷம் 23 டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி சரியா மணி 11:50க்கு இறந்து போனாங்க. சரியா 11:30 மணிக்கு இறந்து போனாங்க. என் மடியிலே அம்மாவுடைய உயிர் பிரிந்தது. அப்பொழுது அவர்களுக்கு வயது 82. என் கூட ரொம்ப 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 நேசிக்கிற ஒரு தாய் என்னோடு கூட இருந்தாங்க. என்னுடைய கண் பார்வையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அம்மா செலவு போடாமல் நான் அனுப்பிச்சதே இல்லை. அம்மாவால் தான் நான் இந்த ஊழியத்துக்கே அழைக்கப்பட்டேன். அம்மா சொன்னாங்க, வயிற்றில் கருவில் முதல் குழந்தையா பிறந்தா, ஆண் பிள்ளையா பிறந்தா அதை கத்தருக்கு கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு விலையே பெராயத்தில் கிடைக்க ஆது என்று வயசு நிமித்தம் அது நிமித்தம் பல பிரச்சனைகள் பல பாலிடிக்ஸ். ஆனாலும் ஒரு அவங்களாவே இன்ஜினியரிங்லாம் நான் படிக்க எவ்வளோ செலவு பண்ணுவேன். ஸோ நான் தியோலஜியை வந்து என் காசுலேயே படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த காசுலேயே அவங்க இந்த 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் படிக்க வைத்தாங்க. என்னால் மறக்கவே முடியாது. இண்டிபெண்ட் ஸ்டூடெண்ட் தான். இண்டிபெண்டன்ட் ஸ்டூடெண்ட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாய் தான் பிள்ளை எப்படியாவது ஊழியக்காரனாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்களா, ஒரு தகப்பு நினைக்கிறாங்க பாருங்க, அங்கே தான் அவங்களுடைய விசுவாசமும் அவங்க அர்ப்பணிப்பும் இருக்குது. அப்படி தான் நான் படித்து வளர்ந்தேன். நான் சொன்னேன்ல, டிசம்பர் 1ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு இறந்தாங்க. இறந்து நாங்கள் அடுத்த நாள் அடக்கம் பண்ணிட்டோம். அதிலிருந்து இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைன்றதை விட ஒரு கோயின்சைட் என்னன்னா, நானும் என் அம்மாவும் அதே தினத்தில் பிறந்தோம். டிசம்பர் 1. நானும் டிசம்பர் 1 பிறந்தேன். எங்கள் அம்மாவும் டிசம்பர் 1ஆம் தேதி பிறந்தாங்க. இது நிறைய குடும்பங்களில் நடக்காத ஒரு செயல். இது சில குடும்பங்கள் நடக்கும். அதிலிருந்து 23ஆம் ஆண்டிலிருந்து என் பிறந்த நாள் அம்மாவுடைய இறந்த நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. செலிப்ரேட் பண்ண முடியும்? நினைச்சாவே மிக வருத்தமாக. கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கலாம், 120 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஆறுதலாக இருந்திருக்கலாம், ஆதரவாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப ஃபினான்ஷியலி பேக் போனாக இருந்தாங்க. மாரலாக எனக்கு அவங்க தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவங்க. நல்லா பாடுவாங்க. இப்போ சொல்லுங்க, நான் பர்த்டே கொண்டாட முடியுமா? யோபு சொன்னது சரிதான். இந்த நாள் இல்லாமல் போயிருக்கலாம். டிப்ரெஷன், அதில் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்து இப்போ கூட ஏண்டா பிறந்தோன்னு சில நேரங்களில் தோணும்ல. ஆனால் சொல்லுங்க, பார்க்கலாம் என்னென்ன செய்துன்னு பார்க்கலாம். 7ஆம் வசனம். அதுக்கப்புறம் அது சொல்லிட்டே வருவார். நான் கர்ப்பத்திலே தானே அழிந்தாலும் கர்ப்பத்தில் புறப்படுகிற போதே சாகாமல் போனதென்ன, என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தலங்களும் உண்டாயிருந்ததென்ன, அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பாழ் நிலங்களில் தங்கள் மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடு மந்திரிமார்களோடு கூட, அல்லது பொன்னையும் உடையவர்களும் தங்கள் வீடுகள் வெள்ளியால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடு கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேன். அப்போ அவர் வளர்ந்த பிறகு சொல்றாரு, நான் வளர்ந்துட்டேன்,
இப்போ நான் என் நிலைமை என்னன்னா, அடுத்த கண்டிஷன், பிறந்த உடனே இப்படி அவருடைய நிலைமை. அவர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவருடைய நிலைமை என்னன்னா, கொஞ்சம் மேம்பட்ட நிலைமை. அடுத்து, அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்ச காணாத சிசுக்களைப் போலும் இருப்பேன். துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது. இப்ப நம்மளை சுற்றி துன்மார்க்கர் இருப்பாங்க. ஐயோ, என்ன அப்படியே பிரதிபலிக்குது. என்னை சுற்றிலும் துன்மார்க்கர், அவங்க தொந்தரவு இல்லாம இருந்திருப்பனே. பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். கட்டுண்டவர்கள் அங்கே ஏகமாய் அமர்ந்திருக்கிறார்கள். ஒடுக்கிறவருடைய சத்தம் அங்கே கேட்கப்படுவதில்லை. சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியா இருக்கிறாள். அடிமை தன் எஜமானுக்கு நீங்களா இருக்கிறான். மரணத்திற்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமல் போனவர்களும் பிரேத குழியிலே கண்டுபிடித்ததனால் மிகவும் களி கூர்ந்து அதற்கு சந்தோஷப்படுகிறவரும் நிர்பாக்கியமாகிய இவர்களும் வெளிச்சமும் மன சஞ்சலமுள்ள இவர்களும் ஜீவனும் கொடுக்கப்படுகிறதுனாலே பலன் என்ன? தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைத்து கொள்ளப்பட்டவனும் வெளிச்சத்தால் பலன் என்ன? என் போஜனத்திற்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது. என் கதறல் வெள்ளம் போல புரண்டு போகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமே இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தரிப்பே நேரிட்டது. இதுதாங்க நிலைமை. அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் உங்களுக்கு தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்களை காலும். அப்புறம் பட் ஆரம்பம் கொடுமையான அதான் முதலியே நான் உங்களுக்கு 42 அந்த யோபு நான் வாசிட்டேன். அவன் முன்னிலைமையை நான் உங்களுக்கு சொன்னேன். முன்னிலைமை அவ்வளோ மோசம். உடல் மெலிந்து போய் அப்படியே கருவிழிலாம் உள்ள போயிட்டு மேல் நாவோடு நாவை ஒட்டி கொண்டு அடையாளம் தெரியாதவன் போல ஆனான். எல்லாம் எழுந்து போனான். 10 பிள்ளைகளும் மனைவியும் விட்டு போனான். இதுல என்னன்னா, எனக்கு ஆண்டவர் பார்வையில எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கறேன். தம்பில படுகிற பாட்டை பார்த்திருப்பாரு. அவர் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்ம குழந்தைங்க நம்ம கண் முன்னாடியே இப்படி கண்ணீரோடு இருப்பாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? சோமடலாமா? சோமடலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சில காரியங்களை தட்டி எழுப்புகிறேன். நம்ம நிலைமை யோசிச்சு சொல்றேன். ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு தஞ்சம். அவர் பதில் கொடுத்தாதான் உண்டு. அவர் கொடுக்கலன்னா நம்ம அழிந்தே போவோம். அவர் கொடுக்கணும். நம்மளை துன்மார்க்கு கையிலையோ அல்லது பிசாசு கையிலையோ நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையே வரக்கூடாது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தையே நாமும் உருவாக்கி கூடாது, ஆண்டவர் உருவாக்கக்கூடாது, துன்மார்க்கம் உருவாக்கக்கூடாது. நம்ம கேட்கறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 3 வேளை சாப்பாடு, வீடு, தங்குற வீடு, ஒரு வேலை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அது போதும். நிம்மதியாக இருந்தாலே போதும். வேறு எதுவும் பெருசாக நம்ம ஆண்டோடத்தில் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கிற வரைக்கும் நிறைய உபத்திரவங்கள் ஊழியக்காரனுக்கும் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் நடந்து கொண்டு இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. எப்படிலாம் இவங்க பின்மாறி போயிடுவாங்களோ என்று நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நாம் இன்னும் உபத்திரவத்திலே ஆழ்ந்து போகாது. அனுதினம் அற்புதம் நடக்கணும். அதை நம்ம கண்களில் பார்க்கணும். ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறது. அற்புதம் நடக்கலைன்னா, நான் சொல்றது பெரிய அற்புதம் இல்லை. ஐயோ, கோடி ரூபாய் கையில் கொட்டணும், 20 சவர நகரத்தை கொடுக்கணும், இவ்வளோ பெரிய வேலையில் போய் உட்காரணும், இல்லை. சின்ன சின்ன எலியாவுக்கு செய்த போல கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் மீன், கொஞ்சம் தண்ணி, போகும்போது சிக்னல், கொஞ்சம் வீடு, மேலே ஒரு அறை, இவ்வளோதான். அதுக்கு மேலே ஆசை இல்லை. நம்ம சோர்ந்து போனோம்னா நம்ம பார்க்குறவங்க விசேஷமாக ஆண்டவரை தான் படிப்பாங்க. என் ஆண்டவரை நம்பி நானே சோமனுங்க. அதில் எந்த காலத்தில் எங்களை விட்டுறாதீங்க. உங்கள் பேர் கெடுற மாதிரி எங்கள் வாழ்க்கை நடக்கக்கூடாது.
என்றவரே நோக்கி பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். நிறைய தடைகளும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த காலை ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்கள் வெற்றியோடு தொடரணும்னா நீங்கள் அற்புதம் செய்தே ஆகணும். நாங்கள் தொடர்ந்து அதிகாலை ஜெபம் பண்ணணும்னா 1/2 மணி நேரமாக ஜெபம் பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு அற்புதம் செய்தே ஆகணும். துன்மார்க்கிற்கு வரும் பல நீங்கள் பார்க்கணும், வியாதி நீக்கணும், பலவீன நீங்கணும், குழந்தை பிறக்கணும், திருமணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் மனசோர்வில் டிப்ரெஷனில் போயிடுவோம். எங்களை கண்டு அநேகர், அது 4 பேர் யோபு பார்த்து 4 பேர் அவங்க தேவனை தூஷிக்கல, ஆனால் வெளிப்படையாக சொன்னாங்க, ஆண்டவர் இதை செய்தார். அல்லது நம்முடைய பாவம் இதை செய்ய வைத்தது என்று சொல்வாங்க. அல்லது என் ஆண்டவருடைய பெயருக்கு களங்கம் வரும். ஆண்டவர் அப்படி வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.